அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். நம்முடைய வாழ்க்கையிலே அன்னையும் தந்தையும் முன்னறி தெய்வமாக இருக்க அவர்கள் இருவரும் காண்பித்து கொடுத்ததாக ஒரு ஆச்சாரியரை பற்றி, குருநாதரை பற்றி, அவர் மூலமாக இறைவனுடைய தன்மைகளை உணர்கிறோம் என்பதைத்தான் மாதா, பிதா, குரு, தெய்வம் என்ற வரிசைப்பாட்டிலே வைத்து நாம் இங்கே வழக்கத்தில் கொண்டாடுகிறோம். அந்த விதத்தில் குரு என்று அழைக்கப்படும் அந்த தன்மை, அந்த தத்துவம் மிக உயர்ந்த ஒரு நிலையிலே தாயும் தந்தையை விடவும் உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கப்படுகிறார்கள். அன்னையும் தந்தைக்கும் நம்மை பெற்றெடுத்தவர்கள் என்பதனால் விளைந்த ஒரு பொறுப்பு உண்டு. அதனால் நம்மை பாதுகாத்து நமக்கான நல்லதை பேணி அவர்கள் வழிநடத்துவதை பார்க்கிறோம். ஆனால் நமக்கு குருநாதராக வாய்த்தவருக்கு அப்படி எந்தவிதமான இயற்கை கட்டுப்பாடும் இல்லை. ஆனாலும் தம் பெருங்கருணையினாலே நம் பேரிலே, நம்முடைய உயிரின் பேரில், நம் ஆன்மாவினுடைய வளர்ச்சியிலே அது பக்குவப்பட்டு இந்த உலகியலிலே வரக்கூடிய சம்பந்தத்தால் ஏற்படும் துன்பங்கள் அதிலே உழலும் காலத்திலெல்லாம் நம்மை தேற்றி நமக்கு நல்ல உபதேசங்கள் செய்து வைத்து இறைவனுடைய திருவடியை அடையும் மார்க்கத்தை காண்பித்து கொடுப்பதாலே தாய் தந்தையரை விடவும் உயர்ந்த நிலையிலே ஆச்சாரியர் வைத்து பார்க்கப்படுகிறார். இந்த ஆச்சாரியர்கள் என்று அழைக்கப்படுபவர்கள் ஏதோ மனிதர்களுக்கானவர்கள் மட்டும் இல்லை, தேவர்களுக்கும் கூட அவர்களை வழிநடத்த, அவர்களுக்கு தக்க சமயத்தில் சரியான ஆலோசனைகள் சொல்லுவதற்கு குருவாக ஒருவரை கொண்டிருக்கிறார்கள். புராணங்களின்படி பிருகஸ்பதி என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு தெய்வீகத்தன்மை பொருந்திய ஒரு தேவ வடிவம், அவரைத்தான் தேவர்களுக்கான குரு என்று நம்முடைய புராணங்கள் கூற பார்க்கிறோம். இவரை பற்றிய குறிப்புகள் என்று பார்த்தால், இவர் பிருகஸ்பதி என்றழைக்கப்படும் ஒரு தெய்வ வடிவம். இது முதலில் பரம்பொருளானது உலகிலே இருந்த அறியாமையாகிற இருளை நீக்கி புதிதாக படைக்கும் தொழிலை மேற்கொள்ள பிரம்மனையும் படைப்பதற்கு முன்பாக அங்கிங்கெனாதபடி எல்லா திசையிலும் ஒளிபெருக்கிக் கொண்டு உயர்ந்து கொண்டே செல்லக்கூடிய அக்னி ஸ்தம்பமாக தோன்றினாரே, அதிலிருந்தே தோன்றியவர் என்று அறியப்படுகிறார். அதனால்தான் இவர் பூர்ண சுபத்தன்மை உடையவர் என்றும், இவருடைய ஞானமானது அளவுபட்டில்லாது பரந்துபட்டிருப்பதையும் பார்க்க முடிகிறது. இவரிடம் எந்த ஒரு குறையும் அறியப்படாததாய் சுத்த வடிவனராகவே கூறப்படுகிறார். அப்படிப்பட்ட இந்த பிருகஸ்பதி என்று அழைக்கப்படும் தெய்வீகத்தன்மை பொருந்திய ஒரு தேவ வடிவம், அந்த வடிவத்திற்குத்தான் இந்த பெயரை கூறி அதனால் அவரை தேவர்களுக்கு ஆலோசனை வழங்கக்கூடியவர் என்ற ஸ்தானத்தில் வைத்து பார்க்கப்படுகிறார். இவரை பொறுத்தவரையில் பிருகஸ்பதியை குறித்த வந்தனங்கள், அவரை குறித்த வழிபாட்டு பாடல்கள், அவரை கொண்டாடும் தோத்திரங்கள் ரிக்வேதத்திலேயே பார்க்கப்படுவதால் வேதகாலத்தினுடைய தொடக்கத்திலிருந்தே பிருகஸ்பதி என்றழைக்கப்படும் இந்த தெய்வத்திற்கு வழிபாடுகளெல்லாம் பிரபலமாக இருந்ததை அறிந்து கொள்ள முடிகிறது. இவருடைய உருவத்தை, இவருடைய அங்கத்தை வர்ணிக்கும் போது நல்ல பொன்னிறமான திருமேனி உடையவர், நீல நிறத்தாலான கால்களை கொண்டிருப்பார் என்றும், இவருடைய சிரசுக்கு பின்புறம் சந்திரனும் அதை சுற்றி நட்சத்திர மண்டலங்களுமாக பொருந்தியிருப்பது இவருக்கான வடிவமாக கூறப்படுகிறது. இவர் பொன்னாலான ஆபரணங்களை உடம்பெங்கும் அணிந்து கொண்டு கையிலே ஒரு கோல் தாங்கியும் தாமரை, அக்ஷமாலை முதலியவற்றை தாங்கியிருப்பார் என்றும், இன்னும் சில இடங்களில் இவர் யாகம் செய்வதற்கான யாக கிண்டியை ஏந்தியிருந்தும் யாகத்திற்கான அந்த சிறுக்கென்று சொல்லப்படும் யாக கரண்டியோடும் காட்சி தருவார் என்றும் சொல்லப்படுகிறது. இது தவிர இவர் அமிர்த கலசத்தை ஏந்திய நிலையில் யானை மீது அமர்ந்து உலா வருபவராகவும் வர்ணிக்கப்படுகிறார். எப்படி பார்த்தாலும் இவர் பொன்னிறமான மேனி உடையவர் என்றும், தங்கத்தால் ஆபரணங்கள் அணிந்து எப்போதும் மகிழ்ச்சியோடு காணப்படுபவர் என்றும் இவருடைய குணங்கள் பேசப்படுகின்றன. இவருக்கு தாரா என்ற பெயரிலே நட்சத்திர கூட்டத்தை சேர்ந்தவள் மனைவியாக அறியப்படுகிறாள். இந்த தாராவோடு கூடியவரான பிருகஸ்பதியை கிரகமாகவும், நமக்கு இருக்கக்கூடிய நவக்கிரக அமைப்பிலே புத கிரகத்தை அடுத்து வரக்கூடிய கிரகமாக இவரையும் கொண்டாடுகிறோம். அதற்கு நம்மிடம் இருக்கக்கூடிய ஜோதிஷ நூல்களும் வானவியல் சாத்திரம் பற்றிய தொன்மை நூல்களும் சான்றாக இருக்கின்றன. இவர் கையிலே வில்லொன்றை ஏந்தியிருப்பாராம். ரித என்று அழைக்கப்படும் நான் பூட்டப்பட்ட அந்த வில் நேர்மையினுடைய சின்னமாக, தர்மத்தினுடைய சின்னமாக பார்க்கப்படுகிறது. இவரை பற்றிய தொன்மையான வானவியல் சாத்திர நூல்களான ஆரியபட்டீயம்,
மற்றும் லதாதாசருடைய நூல்கள் இவற்றையெல்லாம் வைத்து பார்க்கும்போது இந்த கிரகத்தை குறித்து பல்வேறு விஷயங்களை அவர்கள் அந்த காலத்திலேயே இற்றைக்கும் சற்றேறக்குறைய 1400-500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ப்ரஹஸ்பதியை ஒரு கிரகமாக பார்த்து ஆய்ந்து, ஆங்கிலத்தில் நம்முடைய வழக்கத்திலே ஜூபிட்டர் என்று அழைக்கப்படும் அந்த கிரகத்தோடு ஒப்பிட்டு அதனுடைய குணங்கள் எல்லாம் இவருக்கும் பொருந்தியிருக்கும் விதமாக இந்த திருவுருவத்திற்கு சேர்த்து வழிபாட்டிலே கொண்டு வந்திருக்கிறார்கள். இதே வழக்கம்தான் பழைய கிரேக்க ரோமானிய கலாச்சாரங்களிலும் கூட இவரை ஒரு கிரகமாக, அதிலும் புத கிரகத்திற்கும் வெள்ளி கிரகத்திற்கும் நடுவே வைத்து வியாழ கிரகத்தை வழிபடுகிறார்கள். அதனால்தான் வழக்கத்தில் வியாழக்கிழமையை கூட ப்ரஹஸ்பதிவாரம் அல்லது குருவாரம் என்று கூறும் வழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. ஜோதிஷ சாஸ்திர நூல்கள் இவரை பூர்ண சுபகிரகமாக அறிவிக்கின்றன. எப்போதும் மங்களம் தருபவராகவே இவர் அறியப்படுகிறார். நமக்கு குருதசையானது ஏற்படும் காலத்தில் அதுவரையில் இருந்த துன்பங்களிலிருந்து விடிவு பிறக்கும் என்று கூறப்படுகிறது. அந்த நேரத்தில் பரம்பொருளாக விளங்கும் சிவபெருமானை வணங்கி வழிபட்டு ஆச்சாரியர்களை வணங்கி வழிபடுபவர்களுக்கு குரு கிரகம் அதையே பிரீதியாக கொண்டு நமக்கு நன்மை செய்வார் என்று கூறப்படுகிறது. புராணங்களில் ப்ரஹஸ்பதி கிரகத்தை நன்கு ஸ்தோத்திரம் செய்து அவராலே அருளப்பட்டவர்களுடைய கதைகள் நிறைய இருக்க பார்க்கிறோம். தேவகணங்கள் எப்போதுமே தங்களுக்கான ஆலோசனைகளை இந்திரனுடைய தலைமையிலே ப்ரஹஸ்பதியிடமிருந்துதான் கேட்டு பெறுவார்கள். இந்திரன் சபையில் ராஜகுருவாக தேவகுருவாக இவர் வீற்றிருக்க இவரை வணங்கிவிட்டுத்தான் இந்திரன் தினமும் தன்னுடைய சதசிலே சபையில் சிம்மாசனத்தில் போய் உட்காருவான் என்று கூறப்படுகிறது. இத்தனை தூரத்திற்கு இந்திராதி தேவர்கள் எல்லாம் வணங்கி துதிக்கக்கூடிய உயர்ந்த நிலையில் ஆச்சாரிய ஸ்தானத்தில் அறியப்படுபவர்தான் ப்ரஹஸ்பதி என்றழைக்கப்படும் இந்த கிரகம். இவருக்கு உரிய உலோகமாக தங்கமும் இவர் மனதிற்கு இதமான மஞ்சள் நிறமும் இவருக்குரியது என்று கூறப்படுகிறது. இப்படி இருக்கக்கூடிய இந்த கிரகத்தை வழிபடுவதினால் ஒருவர் கல்வி கேள்விகளிலே சிறந்து விளங்கவும் முன்னேற்ற பாதையில் இருக்கக்கூடிய தடைக்கற்கள் விலகும் என்றும் கூறுவார்கள். அந்தபடிக்கு இந்த கிரகத்தை குறித்து ஆய்ந்த வானவியல் சாத்திர நூல்கள் இவர் ஒரு முறை சூரியனை வலமாக வருவதற்கு, ஒவ்வொரு கிரகமும் சூரியனை அவர்களுக்கான அந்த வழியிலே ஒரு முறை வலமாக வருவதற்கான காலக்கணக்கு உண்டல்லவா, அந்த கணக்கில் இவர் சற்றேறக்குறைய 4300 சொச்சம் நாட்கள் ஆகும் என்று கூறப்படுகிறது. அப்படி பார்த்தால் கிட்டத்தட்ட 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இவர் பூமிப்பந்து போலே ஒரு முறை சூரியனை சுற்றி வருவார். அது ஒரு ஆண்டு கணக்காக வியாழ கிரகத்திற்கு கொள்ளப்படுவதை பார்க்கிறோம். இந்த 12 என்ற எண் வியாழ வட்டமாக அறியப்படும் இந்த ப்ரஹஸ்பதி கிரகம் சூரியனை பிரதட்சணம் செய்து வருவதை வைத்துத்தான் வந்திருக்க வேண்டும். அதனால்தான் இன்றும் கூட முக்கிய நிகழ்வுகளான கும்பமேளா, மகாமகம் முதலிய நிகழ்வுகளை மகாமகமாகிற அந்த நட்சத்திரத்தில், மக நட்சத்திரமும் குருவிற்கு உரியது, மாசி மாதத்திலே வரக்கூடிய அந்த நட்சத்திரத்தில் புண்ணிய நதிகளில் நீராடுவதும், குறிப்பாக கும்பகோணம் நகரத்தில் அமைந்திருக்கக்கூடிய அந்த குளத்திலே, மகாமக குளத்திலே நீராடுவதெல்லாம் வியாழ கிரகத்தினுடைய 12 ஆண்டு சுழற்சியை வைத்துத்தான் ஏற்பட்டிருக்கிறது. வட இந்தியாவிலும் கூட அங்கே பாயும் புண்ணிய நதிகளில் கும்பமேளா முதலிய நிகழ்ச்சிகள் கும்பராசியிலிருந்து அடுத்து வரக்கூடிய அந்த மாதம் மாசி மாதத்தோடு ஒட்டியே நடைபெறுவதை பார்க்க முடிகிறது. வியாழ வட்டம் என்பது ஒரு முக்கிய நிகழ்வாக பண்டைய இந்தியாவிலே பல்வேறு நாகரீகங்கள், பல்வேறு கலாச்சாரங்களிலும் அது ஒரு முக்கியமான நிகழ்ச்சியாக கொண்டாடப்படுவதையும் பார்க்கிறோம். அதனால் புதிய தொடக்கத்திற்கான காலமாக இந்த 12 ஆண்டு என்பது வியாழ கிரகம் ஒரு முறை சூரியனை வலம் வருவதை வைத்துத்தான் ஏற்பட்டிருக்க முடியும். அப்படி முக்கிய நிகழ்வுகளுக்கு கூட காரணமாக இருப்பவராய் ப்ரஹஸ்பதி கிரகம் அறியப்படுகிறார். இவரை குறித்து ஸ்மிருதி நூல்களும் இவர் பெயரிலேயே எழுதப்பட்டதாக சில ஸ்மிருதி நூல்களை பார்க்கிறோம். ஸ்மிருதி என்பது வாழ்க்கையை நாம் எப்படி அமைத்து கொள்ள வேண்டும், என்னென்ன விதிகள் யார் யாருக்கு வகுக்கப்பட்டிருக்கின்றன என்பதை தெளிவுபடுத்தக்கூடிய நூல்கள். அதை மனு, பராசரர் முதலிய பலரும் அவ்வக்காலங்களிலே இருந்த சமூக அமைப்புகளுக்கு ஏற்றாற் போலே விதிகளை வகுத்துச் சொல்லியிருக்கிறார்கள். அந்த வரிசையில் ப்ரஹஸ்பதியின் பேரிலே ஒரு ஸ்மிருதி நூலும் இருந்திருக்கிறது. அதை வைத்துக்கொண்டு பார்த்தால் ஆச்சாரியராக இருப்பவர்தானே விதிகளை வகுத்து தர முடியும். அதற்கு தகுதியானவராய் இருப்பவர் விதிகளை வகுத்து தந்திருப்பதை ஸ்மிருதி நூலாகவும் பார்க்க முடிகிறது. ஆனால் பரிதாபம், அந்த ஸ்மிருதி நூலை நாம் முழுமையாக பெறாது தொலைத்து விட்டோம்.
ஆனால் பிற்காலத்தில் வந்த சில நூல்களில் ப்ருஹஸ்பதி ஸ்மிருதியிலிருந்து மேற்கோள்கள் காட்டப்பட்டு இன்றைக்கு அறிஞர் பெருமக்கள் அதை கற்றுத்தேர்ந்து சற்றேறக்குறைய 2000 சூத்திரங்களை ப்ருஹஸ்பதியினுடைய ஸ்மிருதியிலிருந்து சேகரித்து அதையும் தனியே வெளியிட்டிருக்கிறார்கள். அப்படி பார்த்தால் ப்ருஹஸ்பதி கிரகம் வாழ்க்கை முறைகளை, அதிலும் குறிப்பாக நீதித்துறை சார்ந்த விஷயங்களை தம்முடைய ஸ்மிருதி நூலிலே கூறியிருக்கிறார். புராணங்களின்படி இவர் மனைவி தாரா என்று அழைக்கப்படும் ஒரு நட்சத்திர கிரகம். அவளோடு கூடி ப்ருஹஸ்பதி தெய்வத்தை வணங்குபவர்கள் நல்ல ஆயுளோடும் அழகான முகப்பொலிவோடும் தோற்றத்தோடும் கலைகளிலும் சிறந்து விளங்கும் நிலையை அடைவார்கள் என்று கொள்ளலாம். தாராதேவியை நமக்கு புராணங்களில் பார்த்தால் சந்திரனோடு கூடி அவள் புத கிரகத்தை பெற்றாள் என்றும், அப்படி தவறான ஒரு நிலையில் சந்திரன் பார்க்கப்பட்டதால் ப்ருஹஸ்பதியினுடைய கடும் சாபத்திற்காளானார் என்றும் கூற முடிகிறது. இன்றைக்கும் தமிழகத்தில் பல்வேறு ஆலயங்களில் இப்படி ப்ருஹஸ்பதியால் சபிக்கப்பட்ட நிலையில் சந்திரன் அவனுடைய முகப்பொலிவையும் தோற்ற எழிலையும் தொலைத்து அந்த தலங்களுக்கெல்லாம் தீர்த்த யாத்திரை செய்து அங்கே இருக்கும் புண்ணிய நதிகளில் நீராடி இறைவனை வழிபட்டு பேரடைந்த செய்தியை ஸ்தலபுராணமாக பார்க்க முடிகிறது. இந்த விதத்தில்தான் சந்திரனுக்கு புத கிரகம் பிள்ளையாக பார்க்கப்படுகிறது. ப்ருஹஸ்பதியினுடைய தன்மைகள், அவருடைய குணங்கள் என்று கூறும்போது இவர் இனிமையாக பேசக்கூடியவர்கள், எளிமையாக நடந்து கொள்ளக்கூடியவர்கள், உண்மை பேசுபவர்களிடம் அவர் வடிவமாகவே உரைகிறார் என்று கூறப்படுகிறது. யார் ஒருவர் குருவினுடைய அருளுக்கு பாத்திரர்களாகிறார்களோ அவர்கள் இயல்பிலேயே உண்மை பேசுபவர்களாகவும் அந்த உண்மையினாலே முகம் எப்போதும் பொலிவு பெற்றதாகவும் இருக்கும் அமைப்பு வாய்க்கப் பெறுவார்கள் என்றெல்லாம் கூறப்படுகிறது. ப்ருஹஸ்பதி கிரகத்தை வணங்கி துவங்கும் எந்த ஒரு செயலும் குருவினுடைய அருளால் தொடங்குவதாக கணக்கில் வருவதால் அதில் தங்குதடை இல்லாது முன்னேறலாம் என்று கூறுவார்கள். இந்த ப்ருஹஸ்பதி கிரகம் எப்போதும் வணங்கியிருக்கும் தெய்வ வடிவம் எது என்று பார்த்தால் சிவபெருமானுடைய தென்முகத் தோற்றம் கொண்டதாய் விளங்கும் தட்சிணாமூர்த்தி வடிவத்தை, அதனால்தான் இவரை வணங்குவதற்கு பதிலாக நேரடியாக இவரே வணங்கும் தட்சிணாமூர்த்தி வடிவத்தை வணங்குதல் சிறப்பு. அதற்காக ப்ருஹஸ்பதிக்கு பிடித்தவற்றையெல்லாம் தட்சிணாமூர்த்திக்கு நாம் சேர்க்க முடியாது. இன்றைய காலகட்டத்தில் தட்சிணாமூர்த்தி சந்நிதியிலே ப்ருஹஸ்பதிக்கு பிடித்ததான மஞ்சள் உடை முதலியவற்றை அணிவிப்பதை பிரபலமாக்கி விட்டார்கள். வைத்திய சாத்திர நூல்களும் ஜோதிட சாத்திர நூல்களும் எந்தெந்த காலத்தில் எப்படிப்பட்ட தெய்வத்தை வணங்க வேண்டும் என்று கூறும்போது கிரகங்களை நேரடியாக சென்று வழிபட முடியாமல் போனால் அவர்கள் வணங்கி துதிக்கும் சிவவடிவத்தை வழிபடலாம் என்று கூறுகிறது. அந்த நிலையில் ப்ருஹஸ்பதி கிரகத்தை நேரடியாக நம்மால் வழிபட முடியாமல் போனால் தட்சிணாமூர்த்தியை அவருக்குரிய வண்ண மலர்களாலும் அவருக்குரிய ஆடை அணிவித்தும் அவருக்கு பிடித்தமானவற்றை நைவேத்தியம் செய்தும் வணங்கி வழிபடலாம். அப்படியும் குருவினுடைய அருளை பெறலாம். அன்றி தட்சிணாமூர்த்திக்கு குருவுக்கு பிடித்தவற்றையெல்லாம் சமர்ப்பிப்பது சரியான முறையாகாது. ஜோதிட நூல்களில் தட்சிணாமூர்த்தியினுடைய வழிபாடு ப்ருஹஸ்பதியினுடைய அருளை பெறுவதற்காக வேண்டி கூறப்பட்டிருக்கிறது. கிரகங்கள் என்றைக்கும் சிவபெருமானுக்கு கட்டுப்பட்டவைகளாக நடப்பதினாலே கிரகங்களை பிரீத்தி செய்ய சிவ வழிபாடுதான் உயர்ந்த முறையாக கருதப்படுகிறது. இத்தனை சிறப்பு பெற்ற குரு கிரகத்தை பற்றி, ப்ருஹஸ்பதியை பற்றி இன்றைய நிகழ்ச்சியிலே பார்த்தோம். நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.